வெல்கம் டு அபிரவியன் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் நம்ம ஏசி சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்ஸில் பார்ட் 3 ஷேடட் போல் மோட்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷேடட் போல் மோட்டர் நார்மலாக இதுவும் ஒரு இண்டக்ஷன் மோட்டர் தான். ஆனால் நார்மலாக இருக்கிறது வந்து ஏசி ஸ்பிளிட் பேஸ் இண்டக்ஷன் மோட்டர்ஸ் தான் நிறைய பயன்பாட்டில் இருக்குது. இதுவும் ஒரு விதமான இண்டக்ஷன் மோட்டர் தான். இதனுடைய டைப்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷேடட் போல் மோட்டருடைய கிராஸ் செக்ஷனல் வியூ. கிராஸ் செக்ஷனல் வியூவில் அதனுடைய பாடி அது வந்து யோக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலிண்டர் அவ்வளோ, அந்த ஹாலோ சிலிண்டருக்குள்ள சாலையன் போல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 4 போல் மோட்டருடைய மாடல். இந்த போல் பார்த்தீங்கன்னா 4 சாலையன் போல்ஸ் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சாலையன் போல்ஸ் அப்படின்னா அந்த போல்ஸ் வந்து வெளியில் எக்ஸ்ட்ரூட் ஆகி இருந்தால் அது வந்து சாலையன் போல். நார்மலாக உள்ள ரிங்கில் குரூவ் மாதிரி எடுத்து அதில் வைண்டிங் பண்ணியிருந்தா அது வந்து ஸ்டாண்டர்டான போல்ஸ். இது வந்து சாலையன் போல்னு சொல்லுவாங்க இந்த மாடல். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இப்போது 4 போல் இருக்குது இந்த மோட்டாரை பொறுத்த வரைக்கும். இந்த 4 போல் சாலையன் போல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ஷேடட் பார்ட் ஆஃப் போல். இந்த போலில் வந்து 3இல் 2 பங்கு அப்படியே விட்டுட்டு 3இல் 1 பங்கு, அது 3இல் 2 பங்கில் ஒரு சின்ன குரூவ் எடுத்திருப்பாங்க. அந்த குரூவில் அதனால் இந்த பார்ட்டுக்கு பேர் வந்து ஷேடட் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து அன்ஷேடட் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த 2/3 இருக்கிறது வந்து அன்ஷேடட், 1/3 இருக்கிறது ஷேடட் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மெயின் காயில். அந்த சாலையன் போலில் மெயின் காயில் வைண்ட் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்தடுத்த போல்கள் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வைண்ட் பண்ணப்பட்டிருக்கும் மெயின் காயில். அதுக்கப்புறம் ஷேடிங் காயில். இந்த ஷேடட் பார்ட்டுகளவா 1/3 ஆஃப் த பொசிஷன் இருக்கிற ஷேடிங் பார்ட்டில் ஒரு காப்பர் ரிங்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம விரலில் ஒரு மோதிரம் போட்டிருக்க மாதிரி அந்த குரூவில் கரெக்டாக ஒரு காப்பர் ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஷேடிங் காயில்னு சொல்லுவாங்க. இது வந்து காப்பரில் இருக்கும். இது வந்து லோ ரெசிஸ்டன்ஸில் இருக்கும். சுற்றிலும் அயனை சுற்றி கோரில் அயன் கோரில் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால ஹை இண்டக்டன்ஸில் இருக்கும் இந்த ஷேடிங் காயில். அதுக்கப்புறம் ரோட்டர் வந்து ஸ்குரில் கேஜ் ரோட்டர். நார்மலாக உள்ள ஏசி இண்டக்ஷன் மோட்டர்லலாம் இருக்கிற ஸ்குரில் கேஜ் ரோட்டர் தான். இண்டக்ஷன் மோட்டர் குரூப்பில் இது ஒரு ஸ்பெஷல் டைப்பு. இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தால இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரே ஒரு போலுடைய ஷீமாட்டிக். உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரே ஒரு போல் மட்டும் நம்ம போட்டிருக்கோம். இந்த போலில் வைண்டிங் சுற்றப்பட்டிருக்கு. இந்த வைண்டிங் அடுத்தடுத்த அட்ஜசன்ட் போல்ஸுக்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றியிருப்பாங்க. இந்த போலில் மெயின் வைண்டிங் சுற்றியிருக்காங்க காயில். அதுக்கப்புறம் இதில் வந்து 2/3 வந்து அன்ஷேடட் பார்ட். ஷேடட் பார்ட்டுங்கிறது இதான். இது வந்து என்னென்னா 1/3 ஆஃப் இந்த போலுடைய ஏரியாவை க்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இந்த கோர் வந்து ஸ்டீல் பிளேட்ஸில் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்டீல் பிளேட்ஸை சுற்றி காப்பரில் ஒரு ரிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ஒரு காயில். ஆக்சுவலாக இது ஒரு காயிலாக ஒர்க் பண்ணும். இப்போ நம்ம இந்த இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா இது எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்க்குறதுக்கு முதல்ல ஒரு ஏசி சைக்கிளுடைய பாசிட்டிவ் சைன் வேவை எடுத்துக்கணும். அந்த பாசிட்டிவ் சைன் வேவ் பொதுவாகவே சைன் வேவ் வந்து எப்படி இருக்கும்னா அதனுடைய ஸ்டார்டிங் 0லேருந்து ரொம்ப ஸ்டீப்பாக ரைஸ் ஆகும். போக போக அந்த ஆங்கிள் அப்படியே குறைஞ்சி 90 டிகிரி மேக்ஸிமம் ரீச் ஆகும். திருப்பி குறைவாக அப்படியே இறங்க ஆரம்பித்து ஸ்டீப்பாக இறங்கி முடியும். அது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி சைன் வேவ்லேயே வந்து 50% ஆஃப் த மேக்ஸிமம் ரீச் ஆகும். அப்புறமா அடுத்த 30 டிகிரியில் 35% ஆஃப் த மேக்ஸிமம் ரீச் ஆகும். ஸோ 85%, 50 + 35 85%. அடுத்த ஃபைனல் 30 டிகிரிஸில் வந்து 85ங்கிறப்ப 15% தான் போகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சைன் வேவ் பொதுவாகவே ஸ்டீப் கர்வாக மேலே போய் அப்புறம் போக போக அப்படியே ஸ்லோப்பாக மாறி மேக்ஸிமம் ரீச் ஆகும். ஸோ இந்த கான்செப்டை தான் இந்த ஷேடட் போல் மோட்டர்ஸில் பயன்படுத்திக்கிறாங்க. இது ஸ்டீப் கர்வாக போகிறப்ப என்ன ஆகும்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா வோல்டேஜ் வந்து ஒவ்வொரு டிகிரிக்கும் அதிகமான வோல்டேஜாக அதில் இருந்துகிட்டே இருக்கும். ஆரம்பத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும், போக போக கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். அப்படி இருந்தாலும் ஸ்டீப் கர்வாக இருக்கிறதுனால ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் இருக்கிறதுனால அன்ஷேடட் பார்ட்டில் நிறைய ஃப்ளக்ஸ் இருக்கும். இது உருவாக்குற ஒரு ஃப்ளக்ஸ் இந்த காயில், இந்த ஷேடிங் காயில்னு சொல்லுவாங்க, இந்த காப்பர் ரிங்கு. அதை கட் பண்ணுறப்ப அதில் ஒரு வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகும், அதில் ஒரு கரண்ட், அதில் ஒரு ஃப்ளக்ஸ் வரும். அந்த இன்டியூஸ்டு ஃப்ளக்ஸ் வந்து லென்ஸ் லா படி இந்த மெயின் ஃப்ளக்ஸை எதிர்க்கும்.
அதனால இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கம்மியாக இருக்கும் இந்த ஷேடட் பார்ட்டில். இந்த மெயின் பார்ட்டில் தான், அன்ஷேடட் பார்ட்டில் தான் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இந்த ஓவராலாக பார்க்குறப்ப இந்த மேக்னெட்டிக் ஆக்சிஸ், இந்த போலுடைய மேக்னெட்டிக் ஆக்சிஸ் இந்த அன்ஷேடட் போலில் இருக்கும். அதாவது இங்கிருந்து சென்டரில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் மேக்னெட்டிக் ஆக்சிஸ். இப்போ அடுத்தது என்ன ஆகுதுன்னா, அதே கர்வ் வந்து இந்த இடத்துல இருந்து ஆக்சுவலாக இப்போ உதாரணத்துக்கு இது வந்து 60 டிகிரி, 60 to 120 டிகிரியில் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்லோப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், டைரக்ஷனும் மாறும். ஸ்லோப்பும் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வோல்டேஜ், அது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் இஸ் லோவாக இருக்கும். அப்போ என்ன பண்ணோம்னா அதில் வந்து இதில் இன்டியூஸ் ஆகிறது கம்மியாக இருக்கும். இதில் இன்டியூஸ் ஆகிற பேக் இஎம்எஃப் அண்ட் அதனுடைய ஃப்ளக்ஸுடைய டென்சிட்டி கம்மியாக இருக்கும். அப்போ அது எதுக்குறது கம்மியாக இருக்கிறனால இந்த பார்ட்லையும் இதுக்கு ஈக்குவலாகவே ஃப்ளக்ஸ் வந்துடும். ஈக்குவல்னா இதில் என்ன டென்சிட்டியில் இருக்கோ அதே டென்சிட்டியில் இருக்கும். இங்கே வந்து உதாரணம் இப்போ 10 ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இருக்குன்னா இங்கே வந்து 4 இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த சென்டர் ஆட்டோமேட்டிக்காக முதல்ல இந்த பக்கம் இருந்த சென்டர் இதில் பாருங்கள், இந்த பக்கம் டென்சிட்டி கம்மியாக இருந்துச்சு, சென்டர் ஆஃப் த மேக்னெட்டிக் ஆக்சிஸ் இதில் இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் அந்த சைனுடைய பார்ட்டில் வந்து இந்த மேக்னெட்டிக் ஆக்சிஸ் வந்து இங்கே வந்துருச்சு. இது நார்த் போல், பாசிட்டிவ்ல இது நார்த் போலாக இருக்கும். இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இதனுடைய நார்த் போல் வந்து இப்போ சென்டரை விட்டு இங்கேருந்து 1/3 2/3 ஷிஃப்ட் ஆகிவிட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல் அந்த சைன் வேவுடைய பாசிட்டிவ் ஆஃப் முடிகிறது. இதில் என்ன ஆகும்னா இந்த இடத்துல இருந்து இங்கே வரைக்கும் வோல்டேஜ் வந்து குறையும், ஸ்டீப்பாக குறைஞ்சிட்டு வரும். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும். அப்போ வந்து ஏன்னா இதில் குறைஞ்சிரும், இதில் ஆட்டோமேட்டிக்காக வோல்டேஜ் குறையிறதுனால இதனுடைய ஃப்ளக்ஸ் டென்சிட்டி குறையும். ஆனால் இதனுடைய ஷேடிங் ரிங்ஸோடைய ஆப்போசிஷன் லென்ஸ்லாம் படி ஆப்போஸ் பண்ணுற ஃப்ளக்ஸ் டென்சிட்டியும் குறையிறதுனால இதில் டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் இது குறைஞ்சி வரும்போது. அதனால் மேக்னெட்டிக் ஆக்சிஸ் வந்து இந்த பக்கம் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஆக்சிஸ் வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகுது பாருங்கள், 1 2 3 அப்படி ஷிஃப்ட் ஆகும். இது வந்து என்னென்னா இந்த போலை மெக்கானிக்கலாக ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவலண்ட் ஆக்ஷன். இந்த ஆக்ஷன் வந்து மேக்னெட்டிக் ஆக்சிஸ் ஷிஃப்ட் ஆகுதுன்னா அந்த போலே ஷிஃப்ட் ஆன மாதிரி. ஸோ இது ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் போன்ற ஒரு எஃபெக்டை கொடுத்துரும். இந்த ஷேடட் போலில் வந்து 4 போல், அடுத்த போல் வந்து இது நார்த்தில் இருந்தால் சவுத்தில் இருக்கும். இந்த நார்த் மூவ் ஆகிறப்ப அந்த பக்கம் சவுத்து மூவ் ஆகும். அடுத்தால பழையபடிக்கு இதில் நெகட்டிவ் ஆல்டர்னேஷன் வரும்போது இது சவுத் ஆயிரும், அது நார்த் ஆயிரும். ஸோ அந்த நார்த் இங்கே போனால் அடுத்த போலுக்கு ஷிஃப்ட் ஆகிரும், அடுத்த போலுக்கு ஷிஃப்ட் ஆகிரும். அப்படி வரும்போது அந்த ரோட்டோரில் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன பண்ணும், இந்த ரோட்டோருடைய பார்ஸை கட் பண்ணி இண்டக்ஷன் மோட்டோர் பிரின்சிபலில் டிரான்ஸ்ஃபார்மர் ஆக்ஷனில் அந்த மோட்டோர் ஓட ஆரம்பிச்சிடும். இதுதான் இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல். அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப கம்மியான ஹார்ஸ் பவர் தான் பயன்படுத்துகிறாங்க. 1/250 to 1/6 HP வரைக்கும் தான். ஃப்ராக்ஷனல் ஹார்ஸ் பவரில் தான் இதை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அதுக்கு மேலே இதுக்கு பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் டார்க் ரொம்ப ஜென்ரேட் பண்ண முடியாது. சிம்பிள் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சீப். ஏன்னா ஒரே ஒரு காயில் 2 காயில் மட்டும்தான், வேறு பெரிய லெவலில் அதுக்கு டிசைன் தேவையில்லை. சிம்பிளாக இருக்கிறதுனால அதனுடைய ப்ரைஸும் சீப்பாக இருக்கும். இதுதான் ஃபீச்சர்ஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் இதுக்கு நிறைய இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ ஸ்டார்டிங் டார்க், ரொம்ப லோ ஸ்டார்டிங் டார்க். ஏன்னா லோ எஃபிஷியன்சி 5 to 35%. இப்போ 100 வாட்ஸ் பவர் கொடுத்தோம்னா அதோடைய அவுட்புட் வந்து 5 வாட்ஸ்லேருந்து 35 வாட்ஸ் வரைக்கும் தான் அதோடைய அவுட்புட் பவரே இருக்கும். மீது 65 வாட்ஸ் அதில் வேஸ்ட்டாக போகுது. அதனால இதோடைய எஃபிஷியன்சி இஸ் வெரி வெரி லோ, வெரி லிட்டில் ஓவர்லோட் கெப்பாசிட்டி. இந்த மோட்டர்ஸுக்கு ஓவர்லோடு பேர் பண்ணுற கெப்பாசிட்டி கிடையாது. அதனால் என்ன ஆகும்னா நம்ம பிடிச்சா கூட அந்த மோட்டர் அப்படியே நின்றுடும். அந்த மாதிரி மோட்டர் சிம்பிளாக வித்தவுட் லோடு ஒரு நார்மல் வெரி லோ லெவலில் இருக்கிற லோடில் தான் இது வந்து ஒர்க்கிங்கில் இருக்கும். இது வந்து இந்த மோட்டர்ஸோடைய டிஸ்அட்வான்டேஜஸ். அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் டேபிள் ஃபேன்ஸ், நம்ம வீட்டில் வச்சுக்க சின்ன சைஸ் டேபிள் ஃபேன்ஸ், டாய்ஸில் வரக்கூடிய மோட்டோருக்கு அதுக்கெல்லாம் இதை பயன்படுத்துவாங்க. அப்புறம் வந்து ஹேர் ட்ரையர்ஸு, அப்புறம் எலக்ட்ரிக் கிளாக்கு, அட்வர்டைசிங் டிஸ்பிளேஸ், இது மாதிரி நிறையா இடங்கள்ல அதை பயன்படுத்துவாங்க. இதோடைய காஸ்ட் வந்து ரொம்ப சீப்பராக இருக்கிறதுனால. அடுத்தால இதை வந்து எப்படி ரிவர்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஷேடட் போல் மோட்டரை ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த போல் ஒரே ஃபிக்ஸட் டேரக்ஷனில் இருக்கிறதுனால அந்த டேரக்ஷன் தான் அந்த மோட்டர் சுற்றும். ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலி டிசைன்டு ஷேடட் போல் மோட்டர்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டபுள் செட் ஆஃப் ஷேடிங் காயில் வச்சுருப்பாங்க. ஒரு காயில் ரைட் சைடில், ஒரு காயில் லெஃப்ட் சைடில். அதுக்கு ஒரு செலக்ட் சுவிட்ச் வச்சு சப்ளை வந்து இந்த காயில் வழியாக போகிற மாதிரி அல்லது இந்த காயில் வழியாக போகிற மாதிரி அப்படி பண்ணுறப்போ வந்து என்ன ஆகும்னா அது வந்து அந்த மோட்டர் வந்து ரிவர்ஸில், ஃபார்வேர்டு ரிவர்ஸில் ஓடும்.
டபுள் செட் ஆஃப் எக்ஸிட்டிங் வைண்டிங். எக்ஸிட்டிங் வைண்டிங்கிறது வந்து மெயின் வைண்டிங், அதுவும் 2 செட்டாக வச்சுருப்பாங்க. இதுதான் ஷேடட் போல் மோட்டருடைய ரிவர்சிங் ஆஃப் ரொட்டேஷன். சிம்பிள் மோட்டரை ரிவர்ஸ் பண்ண முடியாது. இது வரைக்கும் இந்த வீடியோவில் ஷேடட் போல் மோட்டோர் இண்டக்ஷன் மோட்டர்ஸுடைய ஒரு பார்ட், அதை பற்றி அதனுடைய டிசைன், அதனுடைய பார்ட்ஸு, அதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல், அதனுடைய அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.